அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்ற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் ஆனால் எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸுமே வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சம்ஸ் போட்டுடலாம். ரொம்ப பேசிக் கேல்குலேஷன்ஸ் தான், அந்தளவுக்கு பெரிய அளவு கேல்குலேஷன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்டு உங்களோட இதில் எடுத்த மார்க் வந்து எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்த வர எக்ஸாமினேஷன்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் நண்பர்களுக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா அவங்க அனலைஸ் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு சூஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது வந்து ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ நீங்கள் சப்போஸ் பி டைப் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா the moment of inertia of uniform rod about an axis perpendicularனு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் I is equal to 1/2 ml square. செகண்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெப்லர் செகண்ட் லா, அக்கார்டிங் டு கெப்லர் செகண்ட் லா, அதுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம். தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா x into x plus vt. ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் இஸ் 0. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து எ ஸ்ட்ரைட் லைன். செவன்த் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. எயித் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75 ஜூலு. நைன்த் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து வெலாசிட்டி. டென்த்துக்கு 125 மீட்டர், 0. அண்ட் 11த்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ். 12த்துக்கு வந்து -9 மீட்டர் பர் செகண்ட் அண்டு 5 மீட்டர் பர் செகண்ட். 13th ஒன் வந்து டார்க் அண்ட் எனர்ஜி. 14th ஒன் பார்த்தீங்கன்னா G is equal to 25 மீட்டர் பர் செகண்ட். 15th ஒன் வந்து πs. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கிற இந்த 15 ஒன் மார்க்கில் 13 to 14 ஒன் மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1-2 தான் வந்து புக்கினில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன் மார்க்ஸ் மட்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 16th ஒன்லேருந்து நம்ம 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 16லேருந்து till 24 வரைக்குமே 2 மார்க் தான். ஸோ அதுலேருந்து அந்த 6 கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸியாக எழுதிடலாம். என்னென்னா இப்போ நியூட்டன் செகண்ட் லா, பிவி டயக்ராமில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த வெக்டார் ஃபார்முலேஷனுமே வந்து ரொம்ப ஈஸி. A×B போட்டால் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். 19th ஒன்றுமே பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பார்த்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். அந்த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இது 3 வரும். அதுலேருந்து ஒன்று மட்டும் தான் கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. V is equal to U plus AT கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டார்க் இன் எவ்ரிடே லைஃப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ரெசனன்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இதுவுமே ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் தான். ஸோ மற்றது எல்லாமே ஈஸி. இந்த 24th கம்பல்சரியுமே பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதை கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 36 மீட்டர். அண்டு 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இதுவுமே 6 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வெக்டார் ப்ராடக்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது 6 எழுதியிருக்கிறோம், அதாவது 3 எழுதியிருந்தாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ரைட் டவுன் தி பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸுமே வந்து நமக்கு ஒரு 3 பாஸ்ட்லேட்ஸ் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. அந்த 27th மட்டும் ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். 324.76 ஜூலு. 28க்கு வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட், போலார் சேட்டலைட்டோட டிஃப்ரென்சஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான், எழுதியிருக்கலாம். அண்ட் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. அது அண்ட் ஸ்டேட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டமோட ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 33க்கான ஆன்சருமே பார்த்தீங்கன்னா 10⁻⁴ கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். 2 மார்க் 3 மார்க் தான் நிறைய தடவை கஷ்டமாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ஸில் 2த்தில் ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த லேப்லஸ் கரெக்ஷன், டைப்ஸ் ஆஃப் எரர் எல்லாமே வந்து நிறைய தெரிஞ்சது தான். ஏன்னா குவார்ட்டர்லிலேருந்தே நம்ம கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் தான் மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க. 35th பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் பாஸ்கல்ஸ்லாம் கூட அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது பாஸ்கல்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வாட்டரை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, அதுதான் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்டுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு. அது பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் கூட ஈஸி தான். ஸோ அதுவுமே நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், ஹீட் இன்ஜின். இப்போ கார்னட் இன்ஜினுக்கு முன்னாடி ஹீட் இன்ஜின் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா லைட்டாக 2-3 டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 37th பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் ஆசோலேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து வெர்டிக்கல் ஆசோலேஷன் இருக்கும், ஹாரிசாண்டல் ஆசோலேஷன் இருக்கும். அந்த 2த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேனுமே வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த 2த்தில் ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. 38th பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 2 மார்க் 3 மார்க் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ டிஃபைன் பவர், கிவ் 2 யூனிட்ஸ் ஆஃப் பவர். பவர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், பவரோட யூனிட் என்ன, ஏதாவது 2 யூனிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லைனா எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் எழுதணும், எக்ஸ்பிரஷன் எழுதணும் எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட். அப்படி இல்லைனா எனர்ஜி ஆஃப் அ மூன் ஆர்பிட்டிங் எர்த்தை சுற்றி
இருக்கிற மூணோட எனர்ஜி என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதலாம். இந்த கேல்குலேஷனுமே பாருங்கள். ஸோ 1 மந்த்துக்கு வந்து 8 ஹவர்ஸ் தினமும் போகுது அப்படின்னா 1 மந்த்துக்கு எத்தனை ஹவர்ஸ் கேல்குலேட் ஆகும்? ஸோ அதில் 75 வாட் ஃபேன் வந்து சுற்றிட்டு இருக்குன்னா அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி கன்சியூம் ஆகிறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் வாட்ஸ் கேல்குலேட் பண்ணணும். டோட்டல் வாட்ஸ் டிவைடட் பை எனர்ஜி கன்சியூம் பண்ணதுன்னா எவ்வளோ அளவுக்கு ஜூல் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ E is equal to டோட்டல் வாட் கிலோ டிவைடட் பை செகண்ட்ஸ் அப்படின்றது போட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் ஆகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியஸ்ட்டான கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு உங்களோட 1 மார்க்கையோ ப்ளஸ் உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.